Taste the Daily. விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற டாஸ்மாக் ஊழியர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு நிறுவனங்களில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் உள்ளிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 4 ஆண்டுகளை கடந்தும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற நிலையில் அவர்களை கைது செய்து திமுக அரசு தனது ஜனநாயக விரோத போக்கை காட்டியுள்ளது. சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க புறப்பட்ட கும்பகோணம், திருப்புவனம், தாராசுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்களை கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தி தனியார் தங்கும் விடுதியில் அடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். அப்போது இதனை படமெடுக்க சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி இல்லை என காவல்துறையினர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. நீலகிரியில் சென்னை செல்ல முயன்ற டாஸ்மாக் ஊழியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லார் சோதனை சாவடியில் டாஸ்மாக் பணியாளர்கள் சென்ற வாகனத்தை மறித்த போலீசார் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட உள்ளதை முறியடிக்கும் நோக்கில் வாகனத்தை திருப்பி அனுப்பி போராட்டத்திற்கு செல்லக்கூடாது என அராஜகத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் டாஸ்மாக் பணியாளர்களை நள்ளிரவில் கைது செய்து திமுக அரசு தனது அராஜகத்தை கட்டவிழ்த்துள்ளது. ஊத்தங்கரை பகுதியில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் பணி முடித்து கணக்கு வழக்குகளை ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்பும் வேளையில் சனிக்கிழமை நள்ளிரவு திடீரென கைது செய்யப்பட்டனர். கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் முன்கூட்டியே கைது செய்யப்பட்ட நிலையில் குடிநீர், உணவு ஏதும் வழங்காமல் காவல்துறை தவிக்க வைத்ததாக குற்றம் சாட்டினர். நாங்கள் இப்பொழுது இங்கு பசியோடும் பட்டினியோடும் இவ்வளவு நேரமாக நாங்கள் பணி முடித்து விட்டு மன உளைச்சலில் இங்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை, இதுவரை எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் நாளை அரசு விடுமுறை. எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தி இதன் மூலமாவது ஏதாவது நல்லது நடக்குமா என்ற ஏக்கத்தில் இருந்த எங்களுக்கு மிஞ்சியது வெறும் ஏமாற்றம் மட்டுமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியை கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை பெண்கள் புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் மதுகளிர் மாணிக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் கிராம மக்களின் புறக்கணிப்பால் ஒத்திவைக்கப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் ஊராட்சியின் கணக்கு வழக்குகளை கேட்டதால் பதிலளிக்க முடியாமல் திணறிய மண்டல அலுவலர் கணக்கு வழக்குகளை பிறகு தாக்கல் செய்வதாக கூறினார். இதனை ஏற்காமல் மக்கள் கலைந்து சென்றதால் கிராம சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணியில் உள்ள மீன் கழிவு ஆலைகளை அகற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் மீன் கழிவு ஆலைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வெண்மணியத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் வசதி செய்து தராததை கண்டித்து மற்ற சமூகத்தினர் தங்களை புறக்கணிப்பதாகவும் ஆதிதிராவிட சமூக மக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் டேங்க் உடைந்து கழிவுநீர் கலப்பதாக பலமுறை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரிடம் கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சுத்தமான குடிநீர் வசதி வழங்க கோரினர். எதுவுமே கிடையாது. நாங்கள் ஏழைப்பட்ட குடும்பம். ஏரி வலிக்கு பண்ணாலும் மழை பெஞ்சாலும் அந்த கோயில் பண்ணினாக்கா எட்டப்பாங்க தெருத்துறாங்க எங்களை. நாங்கள் இந்த மயில நின்றுங்க அந்த எட்டையில் ஒரு கோயிலுக்கு போனாக்கா சாமி கும்பிட போனாக்கா ஓரமாக நில்லுங்கன்றாங்க. நாங்கள் சாமி எல்லா இடத்தையும் சாமி கும்பிட போகிறோம். இந்த மாதிரி கேட்குறாங்களா? இந்த மாதிரி ஒதுக்குறாங்களா? எங்கே ஒதுக்குறாங்க? எந்த நாட்டில் ஒதுக்குறாங்க? இந்த மாதிரி எங்கேயுமே ஒதுக்கலை. எல்லாம் ஒன்றா தான் உள்ளே விட்றாங்க. இந்த ஊரில் மட்டும் தனியாக எங்களை ஒதுக்குறாங்க. நாங்கள் குனிய கொட்டுறாங்க எங்கள் தலையில். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து வந்திருக்கோம். அதன் கீழே நாங்கள் வேலை செய்து எங்கள் ஊர்லேயே பார்த்தோம்னா 200க்கு மேலே வேலை செய்கிறோம். அது இல்லாமல் 32 வில்லேஜில் இருந்தும் வந்திருக்காங்க. அவங்களும் இதை நம்பி தான் இருக்காங்க. இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் ரத்து செய்யக்கூடாது. நகராட்சி ஆயிடுச்சுன்னா இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா? அதனால எங்களுக்கு நகராட்சி ஆகக்கூடாது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியரசு தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குப்பத்தா மோட்டூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம், நூலகம் புதிய கட்டடங்கள் கட்டித்தராததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை பொதுமக்கள் புறக்கணித்தனர். இந்த முறை 76வது குடியரசு தின கொடி ஏற்றலான்னு பார்த்தா எங்கள் ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இல்லவே இல்லை. எங்கள் ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸரோட நிலைமை இதுதான், எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இது என்னன்றது போன முறை கேட்டால் உடைக்கிறதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட்டுறதுக்கான ஆர்டர் வந்திருக்கான்னு கேட்டால் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன இதுன்னே தெரியாமல் இது நடந்திருக்குது. அதே மாதிரி லைப்ரரி எங்கள் ஏரியாவுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அந்த லைப்ரரிக்கும் இதுவும் இல்லை. 220 ரூபா வரி வாங்குறாங்க. அந்த 20 ரூபாய்க்கு லைப்ரரிக்கு போய் கேட்டால் லைப்ரரிக்கும் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி எங்களுடைய கால்நடையும் மருத்துவமனையும் சரியாக ஒர்க் பண்ணல. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதனை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு சுரங்கப்பாலம் அமைக்க கோரி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கேட்டுக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் இந்த சாலை சம்பந்தமா பாலம் கட்டித்தர சொல்லி மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றபடி அனைத்து அதிகாரிகள், அரசு அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் எந்த ஒரு முன் நடவடிக்கையும் எடுக்காம நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் மட்டும் இந்த ரோடு வேலையை ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 விபத்துகள் நடந்துருச்சு. 20 விபத்துகளுமே உயிரிழப்பு விபத்துகள் நடந்திருக்கு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டாமங்கலம் கிராமத்தில் சாக்கடை கால்வாயை முறைப்படுத்த கோரி கிராம மக்கள் நீண்ட நாட்களாக கோரி வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே திருவையாத்துக்குடியில் அரசால் கையகப்படுத்தப்பட்ட நத்தம் புறம்போக்கு நிலங்களை வீட்டுமனை இல்லாத குடியிருப்பு வாசிகளுக்கு வழங்க கோரிக்கை விடப்பட்டு வந்தது. இந்நிலையில் அங்கு வெளியூர் வாசிகளுக்கு வீட்டுப்பட்டா வழங்கப்படுகிறது. இதனை அரசு கைவிட வேண்டும், உள்ளூர் வாசிகளுக்கே வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் வலியுறுத்தினர். பஞ்சாயத்து பட்டில் இடம் இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் 60 வருஷமாக குடியிருந்துக்கிட்டு ஒருத்தரோட மோதிலோட இடத்தோட நாங்கள் இடம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் அந்த இடத்த வெளியில் உள்ளவங்களுக்கு கொடுக்காமல் இல்லாத மக்களுக்கு, இடம் இல்லாத மக்களுக்கு பட்டா போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். இங்கே இடம் இல்லாதவங்களுக்கு தான் நீங்கள் வசதி கொடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா எவ்வளோ பெரிய இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் சமயசங்கிலி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த அவ்வூராட்சி மக்கள் வயலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் சமயசங்கிலி பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைப்பது தொடர்பான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கடக்கடப்பை ஊராட்சியில் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி புறவழிச்சாலையில் சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். சர்வீஸ் சாலை அமைத்து தருமாறு தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் ஆலம்பாடி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பதாகைகள் மற்றும் கருப்பு கொடி ஏந்தி வந்த விவசாயிகள் தெருநாய்களால் உயிரிழந்த கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கையை முன்வைத்து முழக்கமிட்டனர். ஆட்டை நாய்கள், வெளிநாய்கள் நொறுங்க கடித்து குதறுகிறது. 20 ஆடு, 15 ஆடு, 10 ஆடு, 7 ஆடு இப்படி நிறைய ஆடுகளை கடித்து குதறுவதனாலே விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதை நம்பித்தான் விவசாயிகள் குடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதையும் ஆட்டை பிடித்து விட்டால் விவசாயிகள் என்ன செய்வார்கள்? ஒரு வருடமாக இதுக்கு தீர்வு காணவே அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த கிராம சபை கூட்டத்தில் எங்களுடைய வாழ்வாதாரமான கால்நடைகளை அளிக்கும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி மனு அளித்திருந்தோம். அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் தற்போது நடக்கவிருக்கும் கிராம சபை கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். சிவனலை கிராமம்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சிவந்திபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அகஸ்தியர்பட்டி பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த ஜெகன் தங்கள் பகுதிக்கு சீராக குடிநீர் விநியோகம் செய்வதில்லை என குற்றம் சாட்டினர்.